இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இம்மானுவேலுக்கு ஆட்டிசம்னு டயக்னைஸ் பண்ணது. இவங்க இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு ட்ரீட் பண்றதுக்கு நெறைய அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலோடைய ஆம்பியன்ஸே நீங்க பார்த்தீங்கன்னா, அ குழந்தைங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா அவங்களுக்கு வந்து போர் அடிக்காதபடிக்கு, ஒரு பயம் இல்லாதபடிக்கு தான் இந்த ஆம்பியன்ஸ் இருக்கும். நாங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். இப்ப நாங்க வந்து -1க்கு போகணும். அதனால நாங்க ஸ்டெப்ஸ் எடுத்து போறோம். இங்க பாருங்க மரங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஹாஸ்பிட்டல் நடுவுல மரங்க இருக்குது. இந்த மரத்த பார்க்கும்போது எனக்கு ஜுராசிக் பார்க் தான் ஞாபகம் வரும். ஏன்னா, அந்த இலைங்கலாம் அவ்ளோ பெருசு பெருசா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பாருங்க வெயிட்டிங் ஹால்ல கூட எவ்ளோ பசங்களுக்கான விளையாட்டு வச்சிருக்காங்கன்னு. நிண்டெண்டோ ஸ்விட்சும் கொண்டு வந்தேன். ஏன்னா, சில நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருந்ததுன்னா, இவன் அதிகமா டென்ஷன் ஆயிடக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு நானு இந்த கேமையும் கொண்டு வந்தேன். இமானுவேல் வெளிய ரெஸ்டாரண்ட்லலாம் அதிகமா சாப்பிட மாட்டான். அவனுக்கு செட் ஆகாது. அதனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி நானு சாண்ட்விச் ஸ்டஃப் பண்ணி கொண்டு வந்தேன். இன்னைக்கு இமானுவேலுக்கு 2 அப்பாயின்ட்மென்ட்டும் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டயும், டென்டிஸ்ட் கிட்டயும் நல்லபடியா போச்சு.